ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா ஒரு ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டோடைய பேபிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். இங்கே வந்தாச்சு. இங்கே இன்னும் யாருமே வரல, நம்ம தான் ஃபஸ்ட்டு போல். சரி, ஓகே, அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே மாலுக்கு வந்திருக்கோம். நேஷ்னல் ஷாப்பிங் மால். இங்கே வந்துட்டு நாங்கள் டெடி பியர் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கின மாதிரி. இங்கே ஒரு மிரர் இருந்தது, அதில் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போயிட்டு கிஃப்ட் பேக் பண்ணி வாங்கிட்டு கீழே வந்தாச்சு. இப்போ வாங்க ஃபங்க்ஷன் போகலாம். நம்ம ஃபங்க்ஷன் வந்துட்டோம், ஆனால் இங்கே நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கேக் வெட்டிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம கீழே வரும்போது கேக் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு வெளியே வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு அங்கே பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா மேலே வந்து சாப்பிட போகலான்னு பார்த்தோம். அங்கே கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஏதோ அடித்து பிடிச்சி இடம் கிடச்சிது, அங்கே வந்து உக்காந்தாச்சு. அங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் 2 பேர் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. கீழே வந்ததும் அங்கே டிஜே இருந்தது. அந்த டிஜே போக கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். வைப் பண்ணி முடித்ததும் இவளுங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளம்பியாச்சு. அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டோம். இவ தான் என்னை பிக் பண்ணின்னு போனால், அவளே திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.